நான் கூட ஏசியில் இன்றைக்கி தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நிம்மதியாக வந்தேன். கழுத ஃபேன் கூட கிடைக்காது போல். ஏனே தெரில, எனக்கு மட்டும் இப்படி நடந்துனே இருக்கு. இப்படி இல்லாமல் விட்டு போவாங்க. 200 வருஷமாவா இப்படி இருக்கும். இதை வந்து இவனுங்களே கட்டி வச்சுருக்கானுங்க. உண்மையிலே கதை இருக்குது. இந்த மாதிரி ஊரில் இருந்து இந்த போன வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் அந்த டெசர்ட் சஃபாரி கேம்ப்லாம் முடிச்சு கிளம்புறப்போ கரெக்டாக முடிச்சிட்டேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கண்டினியூஷன் தான் இது. இங்கே வந்து கரெக்டாக வந்து என்ன இறக்கி விட்டாங்க இந்த கேம்பில். இங்கே தான் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி இருக்குன்னாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இங்கேயே எங்களுக்கு சாப்பாடும் வேறு தராங்க. இது பார்ட் ஆஃப் தி பேக்கேஜ். ஸோ அதனால் எனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ அந்த இடத்துல இருக்க வேண்டியதாகிடுச்சு. ராஜஸ்தானுடைய பழமையான ஒரு டான்ஸை இந்த இடத்துல பார்க்கலாம். போனீங்கன்னா அவங்க ஏன்ஷியன்ட் டான்ஸ் இது. ஸோ அதை பார்க்குறது கூமருன்னு சொல்லி இந்த பிரியங்கா சோப்ரா வந்து ஒரு படத்தில் ஆடிருப்பாங்க. பிரியங்கா சோப்ராவா இல்லை தீபிகா படுகோனியா? ஓகே, தீபிகா படுகோனி ஆடிருப்பாங்க. அதே மாதிரி இந்த டான்ஸ் தான் இந்த இடத்துல ஆடுவாங்க, கூமர் டான்ஸ்னு சொல்லி. ஸோ அந்த டான்ஸை பார்க்க தான் இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். அதுக்குள்ளே பார்த்தா மழை வந்து செமையாக அடிச்சு நோத்திருச்சு எல்லாத்தையுமே. அதனால் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். சரி, வேலைக்கு ஆகாது, கூட்டமும் பெருசாக இல்லை ஆஃப் சீசன்னால். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இந்த இடத்துல சாப்பாடு போடுற இடத்துல டான்ஸை நடத்தி முடிச்சிடலான்னு சொல்லி எல்லோரும் உள்ளே கூப்பிட்டாங்க. இந்த இடத்துல பண்ணிடுவோம், ஏன்னா மழை ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு, புயல் காற்று வேறு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாவம் அந்த 2 பேர் உயிரை கொடுத்து பாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவ்வளோவா அந்த இடத்துல மக்கள் வந்து அட்டென்டிவாகவே இல்லை அந்த இடத்துல. ஆனால் நம்ம ஊரில் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆம்பளைங்க எது பண்ணாலும் பார்க்கவே மாட்டாங்க. இந்த அம்மா வந்து ஆட ஆரம்பிச்சது தான். ஓடிட்டு இருந்தவன் நின்றுட்டு இருந்தவன் எல்லாம் வந்து உக்காந்துட்டானுங்க. சுற்றி பானு உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரே மாதிரி தான் ரிப்பீட்டேட்டிவாக இருந்துச்சு ஸ்டெப்ஸ் எல்லாமே. கொஞ்ச நேரம் கழித்து வெளியே மழை நின்னோடனே இவங்களுக்கெல்லாம் பொறுக்கலை இங்கே உள்ளே உட்காந்து பார்க்குறதுக்கு. எல்லோரும் வெளியே எழுந்து போயிட்டாங்க, நானும் வெளியே எழுந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் ப்ரோக்ராமை வெளியே கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 5 நிமிஷத்தில் இங்கே ஆடிட்டு இருந்த இந்த அம்மா வந்து அங்கே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க சினிமா பாட்டை போட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் அது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரான்சிஷனாக இருந்துச்சு அது. ஆடிட்டு இருந்தவங்க திடீர்னு கும்பல்லேருந்து யாரையாச்சும் கூப்பிட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி கூட வந்து ஆடுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது கொஞ்சம் பயம் வந்துருச்சு எனக்கு, எங்கே நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க எல்லாம் வெள்ளைன்னு இருக்காங்க, நம்ம ப்ரௌன் கலரில் இருக்கிறோமா, தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம்னு சொன்னோன்னே நம்மளை கூப்பிட்டுருவாங்களோ, நம்ம ஃபாரினர்ஸ் மாதிரி அவங்களுக்கு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் லைட்டாக டருன்னு இருந்துச்சு. கூப்பிட்டாங்க நல்லா இருக்கும்போது இப்படி அசிங்கமாக இருக்குமே, தனியாக எப்படி ஆடுறது அப்படின்னு சொல்லி. நல்ல வேலை என்ன செலக்ட் பண்ணல, வேறு ஒருத்தங்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை ஆட ஆரம்பிச்சோடனே அங்கே ஒரு தாத்தா ஒருத்தர் உட்காந்து வெயிட் பண்ணினே இருந்தார், நம்மளை கூடுவாங்களா அப்படின்னு சொல்லி. உள்ள தாத்தாவை கூப்பிடவே இல்லை கடைசி வரைக்கும். ஸோ சேட். நம்ம ஆளுங்கிட்ட எனக்கு ஒரு பிடிக்காத விஷயம் என்னென்னா, சரக்கை போட விட்டுருவாங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷனில். சரக்கை போட்டால் மூடின்னு எங்கேயாவது உட்காரணும், இல்லை ஓரமாக போய் டான்ஸ் ஆடணும். அதை விட்டுட்டு கண்ட இடத்துல சுற்ற வேண்டியது, அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. சரி, அது பண்ணி தொலைங்க, நான் சாப்பிடையாச்சும் போகிறேன்னு சொல்லி நான் மட்டும் தனியாக அந்த கிச்சன் பக்கம் ஓடி வந்துட்டேன். நான் தான் முதல் ஆளும் கூட இங்கே வந்து சாப்பிட ஆரம்பிச்சது. பார்க்க வகையாக இருந்தாலும் நம்ம நார்த் இந்தியா டிஷ்ஷு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. எங்கே போனாலும் சப்பாத்தி, அதுக்கப்புறம் ரைஸ் வந்து ரொம்ப இனிப்பாக இருந்துச்சு, அதோட சைட் டிஷ் எல்லாமே. ஸோ அதனால் நான்வெஜ் இல்லை, அதனால் கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு சொல்லப்போனால். சாப்பிட்டு வந்து பார்க்குறேன், இன்னும் இதுங்க ஆடின்னு தான் இருக்குதுங்க, ஒன்றுமே சாப்பிட போன மாதிரி இல்லை. மிச்சம் இருந்த கூட்டம்லாம் சாப்பிட்றதுக்குள்ளே போயிடுச்சு. சரி, நம்ம கூப்பிட்டு வந்த ஆள் எங்கே அப்படின்னு தேடி பார்த்தா அவரும் ஒரு ஓரமாக சரக்கு போட்டு உக்காந்துருந்தார். ஒரு வழியாக அந்த ஆடலும் பாடல் நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் எங்களுடைய ரூமுக்கே திருப்பி. நான் கூட ஏசியில் இன்றைக்கி தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நிம்மதியாக வந்தேன். கழுத ஃபேன் கூட கிடைக்காது போல். ஏனே தெரில, எனக்கு மட்டும் இப்படி நடந்துனே இருக்குது. இன்றைக்கும் கரண்ட்டு போச்சு. காசு கட்டி தங்கலாம், அதுலேயும் கரண்ட்டு போகுது. நான் என்ன தான் பண்ணுவேன், டிஸ்கவுண்ட்டும் தரமாட்டேன்னு சொல்லி அழுகுறான் அந்த ஆள். சரி, இன்றைக்கி பெட்டு வெளியே தான், நம்மளுக்கு ஏசி ரூமும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி அவங்க பக்கத்துலேயே ஒரு பெட்டை போட சொல்லிட்டு நானும் போய் படுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன்.
நைட்டு சுத்தமாக கரண்ட் இல்லை. காசு கட்டினது வேஸ்ட்டு தான். ஏசிக்கலாம் வெளியே தான் தூங்கினேன். நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரே மண், தலையெல்லாம் மண், காற்றடிச்சா ஒரே மண், வாயெல்லாம் மண் போயிருக்கும்னு நினைக்கிறேன். மூடிட்டு தான் தூங்கினேன். குட் மார்னிங். இன்றைக்கி வேறு ஸ்டாப்புக்கு நம்ம போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போயிட்டு போயிடலாம். லெட்ஸ் கோ. அடுத்து இங்கே வந்து இப்போ கிளம்ப போகிறோம். நேற்று வந்து இந்த இடத்துல நான் நைட்டு தூங்கலை, ஏன்னா எனக்கு கரண்ட் இல்லைன்றனால வெளியே தான் படுத்தேன். ஸோ ஆக்சுவலி ஒரு 1600 கேட்டாங்க மொத்தமாக இந்த பேக்கேஜ் எல்லாம் சேர்த்து. ஆனால் சஃபாரிக்கு வந்து தனியாக 1000 ரூபாய் நான் கொடுத்துருந்தேன். இது வந்து ஒர்த்தா அப்படின்னா ஓகே தான், ரொம்பலாம் ஒன்றும் கிடையாது. இந்த சஃபாரி மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. டான்ஸ் எல்லாம் மொக்கையாக இருந்துச்சு, சாப்பாடும் மொக்கங்க. இங்கே தங்க நான் வச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும். அதனால் இங்கே தங்கினாலும் இங்கே ரூம் ஒன்றும் ஏசியில் தூங்கி எழுந்து போயிடலாம். இங்கே வந்து ரெடி ஆகிறது அப்போலாம் நல்லா இல்லை. பாத்ரூம்லாம் கூட அந்தளவு நல்லாவே இல்லை. ஸோ அதனால் ஓகே டைப்ஸ் தானோ தவிர ரொம்ப ஆஹா ஓஹோலாம் கிடையாது. திருப்பி ஜெய்சல்மர் போகிற வழியில் தான் இந்த குல்தாரா கோஸ்ட் வில்லேஜ்னு இடம் ஒன்று இருக்குது. இந்த இடம் வந்து ஹாண்டட்னு சொல்கிறாங்க. பேய் வந்துச்சு, அதனால தான் ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்ற ஒரு கதை ஒன்று இருக்குது. இன்னொரு கதை வந்து ராஜா வந்து இதை கொடுமைப்படுத்தினார், அதனால் ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஒரே நைட்டாக எல்லாத்தையும் விட காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்றது இன்னொரு கதையும் இருக்குது. ஸோ இதில் என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு நான் கிளம்பி போனேன். உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி காசு. நீங்கள் நடந்துலாம் போனீங்கன்னா பார்க்க முடியாது, அதாவது கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி வண்டியில் போகிறது பெஸ்ட்டு தான். ஏமாற்றுவானுங்க விட்டா. இப்படி இல்லாமல் விட்டு போவாங்க. 200 வருஷமாவா இப்படி இருக்கும். இதை வந்து இவனுங்களே கட்டி வச்சுருக்கானுங்க. உண்மையிலே கதை இருக்குது. இந்த மாதிரி ஊர்லேருந்து இந்த எல்லாம் கிளம்பி போயிட்டாங்கன்றது உண்மையான கதை. ஆனால் இவனுங்க இப்படி மாற்றி வச்சுருப்பானுன்னு கொஞ்சம் நினச்சி கூட பார்க்கல. இரும்பு கம்பியெல்லாம் போட்டு அப்படியே கிடக்குதான், அப்படியே ஓட்டாங்களாம். 200 வருஷமாக அப்படியே கிடக்குதான் எல்லாமே. ஆனால் நான் இன்றைக்கி தனியாக தான் வந்திருக்கிறேன். அதுதான் ஒரே பெரிய காமெடி. ஒரு டூரிஸ்டரும் இல்லை, நம்ம வண்டி மட்டும்தான் இருக்குது. 200 வருஷம் பழசு அந்த இதெல்லாம். அப்படியே விட்டு போனவங்க ஊரை விட்டு போயிட்டுருக்குறாங்க. भाई किधर है कुलदारा विलेज? ये वो घर क्या है? वो भूत घर है, ठीक है। अब भूत है இதுதான் மெயினான இந்த டவுன். இந்த இடத்துல தான் அவங்களாம் வசிச்சிருக்காங்க. இந்த பில்டிங்லாம் வந்து இவங்களே கட்டினது தான். சிலதெல்லாம் வந்து அவங்க கட்டி வச்சுருக்காங்க. மிச்சதெல்லாம் வந்து உண்மையாக உடஞ்சி போய் கிடக்குது. பல வருஷமாக ஆயிடுச்சுல, அதனால் பெருசாக வீடு மாதிரி இல்லை அது பார்க்குறதுக்கு. எதனா படம் கூட எடுக்கணும்னா இங்கே வந்து எடுத்துக்கலாம். இன்னொரு வில்லேஜும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பக்கத்துலேயே. பட் அது வந்து எனக்கு தெரில எப்படி அங்கே போகிறதுன்னு. ஆனால் இதுதான் மேப்பில் வந்து பார்த்தா இந்த இடம் தான் வந்து காட்டுது. மேபி இதுக்கு மேலேயும் போகலான்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷூர். சில மேப்பில் பார்த்தா சில இடம்லாம் காட்டுச்சு. நம்ம எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டோன்னா அதுக்கு தான் நான் வந்து சேஃப் சைடுக்கு இதுதான் வந்தேன். ஐ ஹோப் இது உண்மைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நிறைய அந்த கல்லெல்லாம் பார்த்தா ஃபேக் மாதிரி தான் இருக்குது. இவனுங்களே கட்டியிருப்பானுங்க போல். எங்கே சுற்றி பார்த்தாலும் இப்படி தான் இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. எதுக்காக நைட்டோட நைட்டாக மொத்த ஊரும் காலி பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு தான் சும்மா யோசித்து பார்த்தேன்.
அதுக்கப்புறமா பேய் ஏதாவது வந்து நம்மளை பிடிச்சிட்டு போதான்னு சொல்லி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். எந்த பேயும் வரல. சரி ஓகே, என்ன பண்ணுறது, கிளம்ப வேண்டிதான். நீங்கள் ராஜஸ்தான் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த இடத்துக்குலாம் போய் பாருங்கள். சீசன் அப்போ போங்க, அப்போ தான் கொஞ்சம் ஆளுங்க இருப்பாங்க, ஜாலியாக இருக்கும். என்ன மாதிரி தனியாக போய் மாட்டிக்காதீங்க, போர் அடிக்கும். டாடா பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், மனுஷனை விட பெரிய பேய் இந்த உலகத்தில் இப்போதைக்கு எதுவும் இல்லை.